இப்போ ஆரம்பமாக போகுது நம் நாட்டோட மிகப்பெரிய நேர்காணல். ஆப்கி அதாலத். வழங்குபவர் ரஜத் சர்மா. வணக்கம். தேங்க்யூ வெரி மச். சரி, வாங்க ஆப்கி அதாலத்துல இன்றைய பிரச்சனை என்னன்றத பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னா ஒரு பிரபலமான லீடர். அவரு பல போராட்டங்களை சந்திச்சிருக்காரு, பல சோதனைகளை கடந்து அரசியல்ல தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காரு. அவர் நெஞ்சில புல்லட்டும் பட்டிருக்கு, லத்தியால அடியும் வாங்கியிருக்காரு, ஜெயிலுக்கும் போயிருக்காரு. அப்படி ஒரு லீடர் தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சில ரொம்பவே பாப்புலரா இருந்தாரு. அவர் இப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட நாட்டோட மிகப்பெரிய தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அதீர் ரஞ்சன் சௌத்ரி. அடுத்ததா நான் வரவேற்கிறேன் ஆப்கி அதாலத்துல நம்மளோட ஜட்ஜ். இவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. எனக்கு இவங்கள யூனிவர்சிட்டி காலத்துல இருந்தே தெரியும். என் கூட படிச்சவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னலிசத்துல பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வேலை செஞ்சிருக்காங்க, ஹிந்துஸ்தான் டைம்ல இருந்திருக்காங்க, கார்ஜியன் நியூஸ் பேப்பரோட மேனேஜிங் எடிட்டரா இருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் பங்கஜ் போஹ்ரா. அடுத்ததா நாம ஆப்கி அதாலத்துல விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குற்றங்களையும் கேள்விகளையும் நாம தொகுத்து வழங்கலாம். இன்றைய ஜட்ஜ் பங்கஜ் போஹ்ராவோட அனுமதியோட இன்றைய விசாரணையை நாம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு அது என்னன்னு நாம பார்க்கலாம். அதீர் ரஞ்சன் சௌத்ரியோட பொலிட்டிக்கல் கரியரை பார்ப்போம். காங்கிரஸோட சீனியர் லீடர் அதீர் ரஞ்சன் சௌத்ரிக்கு நவாப் ஆஃப் முர்ஷிதாபாத்ங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறார். அதீர் ரஞ்சன் சௌத்ரி வெஸ்ட் பெங்கால் இருக்கிற முர்ஷிதாபாத்ல இருந்து 5 முறை லோக்சபா எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்காரு. அதீர் ரஞ்சன் சௌத்ரி லோக்சபால லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருந்திருக்காரு. சென்ட்ரல்ல டாக்டர் மன்மோகன் சிங்கோட ஆட்சி நடக்கும்போது அதீர் ரஞ்சன் சௌத்ரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல பொறுப்புல இருந்தாரு. இவரு லோக்சபால வரதுக்கு முன்னாடி அதீர் ரஞ்சன் சௌத்ரி வெஸ்ட் பெங்கால்ல விதான் சபாவோட மெம்பராவும் இருந்திருக்காரு. பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கையில நுழைஞ்சவர் அவர்தான் அதீர் ரஞ்சன் சௌத்ரி. பல வருஷம் அரசியல் பின்னணியோட செயல்பட்டிருக்காரு. ஆனா காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதீர் ரஞ்சன் சௌத்ரி சாதாரண பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸோட கட்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு. அதீர் ரஞ்சன் சௌத்ரி தன்னுடைய அனல் பறக்கும் கேள்விகளால எப்பவுமே விவாதங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆப்கி அதாலத்ல அதீர் ரஞ்சன் சௌத்ரி கேள்விக்கான பதில அவரே வந்து சொல்ல போறாரு. இன்னைக்கு நம்ம விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல அதீர் ரஞ்சன் சௌத்ரி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல காங்கிரஸோட சீனியர் லீடர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி மேல சுமத்தப்பட்ட குற்றமானது, அதாவது அவர் எப்பவுமே இம்பேஷண்டாவே இருந்திருக்காரு. அதீர் ரஞ்சன் சார், உங்க பேரோட அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அதிர் அப்படின்னா கட்டுக்கடங்காத, அதிர் அப்படின்னா அதிகமான, அதிர் அப்படின்னா பதட்டமா இருக்கிறது. சோ இந்த இம்பேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு இப்பதான் ஏற்பட்டிருக்கா இல்ல சின்ன வயசுல இருந்தே இருக்கா? என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னோட பேரை முடிவு பண்ணாங்க இல்லையா, அப்ப கண்டிப்பா நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அது சரிதான். அவங்க நினைச்ச பேரை எனக்கு வச்சாங்க. நான் இப்போ அதை பெருமையா நினைக்கிறேன். எம்பிசன்ஸா இருக்கிறது அவசியமான விஷயம். சில சமயம் பேசன்ஸா இருக்கேன், எம்பிசன்ஸா இருக்கேன். அப்புறம் ஏராளமான விஷயங்களுக்காக பொறுமையா நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் உங்களை முர்ஷிதாபாத்ல ராபின் ஹுட்னு சொல்றாங்களா? பாருங்க, அது சில பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். எனக்கு அது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னு சொல்ல போனா எனக்கு அப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது சரிதான். அதாவது உங்களுக்கு ஷோலேன்ற திரைப்படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்புறம் பல தடவை பார்த்தேன்னு சொல்றது உண்மைதானா? என்னோட வயசுல இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த வயசுல யாரெல்லாம் இருக்காங்களோ, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க எல்லாருமே சோலை மாதிரியான ஒரு படத்தை பல தடவை பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலா அது டசன் கணக்கில் இல்லை, அடிக்கடி பார்த்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கூட
சோலை மாதிரி ஒரு படம் அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. மனசை கவரக்கூடிய ஒரு படம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். நான் எதுக்காக இதை கேட்டேன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட இலாக்கா இருக்கு பாருங்க. அதுல ஜனங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தம்பி தூங்காத, அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்துருவாருன்னு சொல்றாங்க. பாருங்க, அது சில சமயம் சில விமர்சனம் வர்றது உண்டு. அது சரியில்லை. ஒருவேளை உங்களுக்கு இங்கிருந்தும் அந்த தகவல் கிடைச்சிருக்கலாம். ஆனா அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. எனக்கு அப்படி யாரும் நினைக்காம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜனங்களோட அன்பு அப்புறம் ஆசீர்வாதத்தோட தான் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஜனங்களோட வேண்டுதலும் அவங்களோட கருணையும் தான் நான் இந்த ஆப்கி அதாலத்துக்கு வர்றதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தோணுது. அப்ப அது உண்மைதானா? நீங்க முதல்ல நக்சலைட்டா இருந்திருக்கீங்க, ஆக்ரோஷமா இருந்திருக்கீங்க, ஆரம்பத்துல இருந்தே ரெபலாவே இருந்திருக்கீங்க. கண்டிப்பா உண்மைதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பெங்கால்ல முதல்ல இந்தியாவில் நக்சல் அப்படின்னா, அதாவது நக்சலைட் இருக்காங்கல்ல, அதோட தாக்கம் புரிஞ்சுது. அந்த டைம்ல அங்க ஒரு ஏரியா இருந்துச்சு. அங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதனால நாட்டுக்கு நல்லது நடக்கும், பல நன்மைகள் நடக்கும்னு நினைச்சேன். ஏழைகளுக்காக பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் முக்தி கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வழி கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரியான வழி இருக்கும்னு நினைச்சேன். அதுல சேரதுனால என்ன தப்புன்னு தோணுச்சு. அப்ப கூட அந்த நேரத்துல நான் அவ்வளவு தீவிரமா செயல்பட்டதில்ல. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கிராமம் மாதிரி இருக்க சிட்டியில் இருக்கிற ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு யோசனைகளோ புரிதலோ அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அதான் உண்மை. சின்ன வயசு, ரொம்ப வேகமாக இருந்தேன். ஒரு சில விஷயங்களுக்கு எதிராக ரொம்ப கோபமும் இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து கிளம்பிடும். அந்த மாதிரி ஒரு வேகம், அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தோட 14 வயசுல மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வர போயிருக்கீங்க. மர்டரா? யார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது நாங்க போராட்டங்கள் நடத்தணும், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கோம். பாருங்க, உங்க வீட்டில இருந்து துப்பாக்கிலாம் கொண்டுட்டு போயிருக்கோம். அப்படி இல்ல, சில விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் சின்ன வயசுல ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஒரு கைதியா ஜெயிலில் 6-7 வருஷம் கூட இருந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு உங்க சகோதரியோட கல்யாணமாமே. ஆமா, என் சகோதரியோட கல்யாணம். அதுக்காக தான் நான் வந்திருந்தேன். அன்னைக்கு சகோதரியோட கல்யாணம் ரொம்ப பரபரப்பாக நடந்துச்சு. நான் அதில் கலந்துக்கலான்னு நான் அப்போ அங்கே போனேன். அதாவது கல்யாணம் நடக்கிற நேரத்தில் எல்லாமே சரியாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க வந்ததால நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பிளான் பண்ணி என்னை தூக்கிட்டாங்க. என்னால் தப்பிக்க முடியல. அப்புறம் நீங்க 14 வயசுல ஜெயிலுக்கு வேற போயிருக்கீங்க. இல்ல 7 இல்ல வருஷம் இல்ல, ஜெயில்ல. 14 வயசு இல்ல, 15 15 வயசு. வயசுலயா? ஆமா. அப்ப அப்ப உங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல. இல்ல 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 இல்ல, படிப்புக்கெல்லாம் முதல்லயே குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது நான் ஒழுங்கா கிளாஸுக்கெல்லாம் போனதா சரித்திரமே இல்லை. நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ரொம்பலாம் நான் படிச்சதில்ல. அதாவது ஆனா எவ்வளவு கடுமையான கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். என்னால முடியும். ஏன்னா படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் காலப்போக்கில் பல விஷயங்களை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அனுபவம்ன்றது, எந்த கிளாஸ் வரைக்கும் படித்தேன், உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டாலாம் நான் செயல்பட்டதில்லை. எப்பவுமே செயல்பட்டதில்லை. இம்பேஷண்ட் இருக்கிறதுக்கு காரணம் உங்க நெஞ்சில குண்டடி பட்டிருக்கிறதுக்கு ஆமா, உண்மைதானா? அந்த அடையாளம் எப்பவுமே இருக்கு. அது உண்மைதான். கண்டிப்பா அந்த அடையாளம் இருக்கு. போராட்டங்கள்னு வரும்போது நான் எரிமலை மாதிரி வெடிச்சு செதறுவேன். உண்மைக்காக, நியாயத்துக்காக. அந்த டைம்ல ஷூட் பண்ணிட்டாங்க. யாரு எதுக்குன்னு தெரியாது. அது முக்கியம் இல்லை, நான் கவலைப்படவும் இல்லை. குண்டடி பட்டிருக்கு, நீங்களும் பதிலுக்கு ஷூட் பண்ணிருக்கீங்க. ஷூட் பண்ணல, அடிபட்டிருக்கு. ஒரு சில சமயங்களில் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்ப பயமுறுத்துறதுக்காக, நீங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக, மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக. அப்புறம் நீங்க 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கீங்க. 1996ல உங்க மேல ஒரு சார்ஜ் வந்துச்சு. ஒரு சிபிஎம் லீடர் கொலை பண்ணதா சொன்னாங்க. அதாவது murder. அதெல்லாம் பாருங்க, பார்ட்டியில் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானது. அதை பார்த்தீங்கன்னா, முக்கியமா பெங்கால் பத்தி பேசணும்னா, இந்தியாவில் பல இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கிறது ஆட்சியை நடத்துறவங்களுக்கு அது பெரிய தலைவலியா இருக்கும். அதனால சில சமயம் எங்களுக்கு எதிரா அபாண்டமா பழி சுமத்துவாங்க. ஆதாரமே இல்லாம பழிய போடுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது இப்ப கூட எனக்கு எதிராக கேசஸ் இருக்கு, பல கேசஸ் இருக்கு.
உங்களுக்கு நிறைய எதிரா கேஸ் போட்டிருக்காங்க. கேசஸோட டோட்டல் நான் லிஸ்டே ஒன்றும் என்கிட்ட போய் சொல்ல. இருக்கு. ஆ டோட்டல் லிஸ்ட்டுமே என் கையில தான் இப்ப ஆமா, இருக்கு. கோர்ட்டுக்கு தானே வந்திருக்கோம். சொல்ல போனா நான் வந்து உண்மையான கோர்ட்ல பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க வேணா கேளுங்க. உண்மையான அதாலத் என்னன்னா ஜனங்களுக்காக நீங்க அடிக்கடி போக வேண்டியது இருக்கும்ல. என்ன ஆமா. ஜனங்க முடிவு பண்றாங்க. ஆனா அது வேற விஷயம். ஒரு நீதிமன்றத்துக்கு போறோங்கிறது எனக்கு கூட பிடிச்ச விஷயம்தான். நான் திரும்ப திரும்ப ஜனங்களோட நீதிமன்றத்துக்கு போறதுக்கு விரும்புறேன். சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நீங்க என்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நான் அந்த அளவுக்கு பதில் சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க இப்ப யாரா இருந்தாலும் சரி, கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, நம்மளோட முதிரி வயது ஆளுங்களா இருந்தாலும் சரி, அவங்க விருப்பப்படி என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம். அது அதாவது வந்து நான் 2005ல கூட ஒரு குற்றச்சாட்டு வந்தது டபுள் மர்டருக்கானது. டபுள் ட்ரிபிள் இல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மர்டர் கேஸ் போடுற விஷயத்துல ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. பாருங்க, அதெல்லாம் உண்மையான முறையில யாராவது பார்ட்டிக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா கோவப்படுறது உண்மைதானே. நான் ஆனா என்ன நீங்க நினைக்கிறேன்னா, இங்க அதாலத்துல இருக்கும்போது உண்மையா நான் ஏதாவது ஆ, சட்ட மீறல்கள் செஞ்சிருக்கேன்னா, ஏதாவது சட்டவிரோதமா நான் செயல் செஞ்சிருக்கேன்னா, அப்ப எனக்கும் தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அப்புறம் உங்களுக்கு ஷோலே படத்துல காட்டுற மாதிரி உங்களுக்கு சரின்னு படுதா இந்த மாதிரி ஜெயில்ல இருந்து வந்து போறதெல்லாம்? நான் ஜெயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஏன்னா ஜெயிலுக்கு அதாவது நீங்க பாக்குற மாதிரி இல்ல. நான் ஜெயில எப்படி பாக்குறேன்னா, யுனிவர்சிட்டியா பாக்குறேன். ம். ஆனா நீங்க நிஜத்திலேயே யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? பாருங்க, நான் அப்படி கொண்டு இருந்தா நான் ஏன் இந்த அதாலத்துக்கு வந்து சொல்லணும்? ஒருவேளை நான் அந்த மாதிரி செயல்லாம் செஞ்சிருந்தா, என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்களா? நீங்க என்ன கூப்பிட்டிருப்பீங்களா? நான் அந்த மாதிரிலாம் ஆள் இல்ல. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க உங்களோட எலெக்ஷன் அஃபிடேவிட்ல டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அதுல மொத்தம் 26 கேசஸ் ஆ, இருக்குன்னு. அதுல ஏகப்பட்ட மர்டர் கேசஸ் இருக்கு. ஏகப்பட்ட அப்புறம் ஏராளமான சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு தோணுதா? அதாவது மர்டர் கேஸ்ல எனக்கு எதிரா மர்டர் கேஸ்ல, சட்டமீறல் கேஸ்ல எனக்கு எதிரா விசாரணை நடத்துனாங்கன்னா, ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இப்ப கூட நீங்க அத பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனா, அதுக்கெல்லாம் துணிஞ்சு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அதாவது இப்ப இருக்கிற டேட்ல தப்பா நினைக்காதீங்க நண்பர்களே. இந்துஸ்தானோட பொலிடிக்ஸ்ல அது ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு. எதிர்க்கிறது குற்றம் ஒண்ணும் இல்ல. அதாவது ஆ, அது வந்து அநியாயமும் இல்ல, அநீதியான விஷயமும் இல்ல. விரோதமா செயல்படுறது கரெக்ட். எதிர்க்கும் போது தான் நாம எதையும் ஃபாஸ்டா யோசிக்க முடியும், செயல்பட முடியும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். அதோட சேர்த்து எதிர்ப்பை தெரிவிக்கும் போது கூட பலவித மாற்றங்கள் ஏற்படுது. அது யார் வேணாலும் செய்யலாம். ஆதார் கார்டுலாம் தேவையில்ல. அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்ல. அப்புறம் ஏராளமான கேசஸ் இருக்கு. பப்ளிக் சர்வெண்ட்ட கொன்னதுக்காக. சார், அதெல்லாம் சும்மா சார். எங்கேருந்து இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, இது உங்களோட நீங்க சப்மிட் பண்ணீங்க இல்லையா? அதுல அப்படியா? எழுதி இருக்கு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தப்பு பண்ணிருக்கலாம். அப்புறம் ஒரு சில கேசஸ் இருக்கு. அதுல நீங்க துப்பாக்கியை திருடி இருக்கீங்க. ஆமா, அது உண்மைதான். முன்னையே சொன்னேன்ல. நிறைய தடவை செஞ்சிருக்கேன். பல தடவை தட்டி பறிச்சிருக்கேன். செஞ்சேன்னா செஞ்சேன்னு சொல்லுவேன். அதை மறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மூடி மறைக்க வேண்டிய அவசியமே சரி, இல்ல. உங்க கணக்குப்படி எத்தனை கேசஸ் நடக்குதுன்னு சொல்லுங்க. பார்க்கணும். கணக்குல நான் கொஞ்சம் வீக். பார்க்கணும். ஒருவேளை உங்கள மாதிரி ஒரு வக்கீல் இருந்தாங்கன்னா எதையும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்கு ரஜத் சார் மாதிரி ஒரு வக்கீல் தான் தேவை. ஆனா பாருங்க, உங்களோட எலெக்ஷன் அஃபிடேவிட் இருக்குல்ல, ஆ, அத பார்த்தேன். அதுல பாருங்க, பாருங்க அது ஃபைனல். ஃபைனல் கிரிமினல் கண்டிப்பா, கேசஸோட லிஸ்ட் கண்டிப்பா. இருக்கு. அத பாருங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 90% கேஸ் டம்மியா போயிடுச்சு சார். இப்ப இந்த 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 தடவை நான் எலெக்ஷன்ல நின்னேன்னா, அப்ப கூட நான் அஃபிடவிட்ட கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா 90% கிடையாது. ஆனா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுல 2013 பிப்ரவரியில ஒரு பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் வண்டி மேல ஏறி நின்னு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாமா. அப்புறம் சப்போர்ட் ஆஃப் த டிஎம் ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீங்க உங்க ஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. இல்ல, அது அது வந்து எப்படின்னா கங்குலி என்ன மாதிரி. சொல்றதுன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எதையும் அடிச்சு உடைக்காதீங்க, அமைதியா போராடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த டைம்ல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐ வாஸ் ட்ரையிங் ஹார்ட் ஸ்பெசிஃபை டிடன்ட் மாப்ஸ். ஏன்னா நான் அமைதியை ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு வண்டி மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஜனங்களை ரொம்ப அமைதியா இருக்கும்படி நான் சொல்லியிருக்கேன். சாதாரண ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக இறங்கி போராடணும். இப்போ அதுக்காக கலெக்டர் சாரா இருக்கலாம், டிஜியா இருக்கலாம், ஐஜியா இருக்கலாம். போராட்டத்துக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டா கூட கண்டிப்பா போய் தான் ஆகணும். இப்போ கூட நான் போறதுக்கு தயாரா தான் இருக்கேன்.
அதுல எந்த ஒரு தயக்கமோ தடுமாற்றமோ எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு யோசனையும் கிடையாது. இப்போ கூட அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட அதை பண்ணணும்னு அவசியம் வந்தா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். ஜனங்களுக்காக தான் அதை பண்ணுவேன். அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க. நான் செஞ்சுட்டே இருக்கேன்னு வேற சொல்றீங்க. கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான். நீங்க எப்பவுமே இம்பேஷண்டா தான் இருப்பீங்க. கண்டிப்பா. அப்புறம் போராட தயாரா இருப்பீங்க. கண்டிப்பா. ஏன் இப்பவும் எம்பிசென்டா இருக்கேன்னா, அதாவது நான் எப்பெல்லாம் எனக்கு நிலைமை எங்கேயாவது எப்பயாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது, இல்லைனா எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, ஜெயிலுக்கு போய் கம்பி என்ற நிலைமை வந்தாலும் சரி, அடி வாங்குற நிலைமை வந்தாலும் சரி, மறுபடியும் என்ன ஷூட் பண்ற நிலைமை வந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அதை பத்தின எந்தவித கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. அதிர் ரஞ்சன் சார், இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். சின்ன பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் நம்ம கேட்கலாம். அந்த நேரத்துல நான் என்ன சொன்னேன்னா, நீரவ் மோடி வரவே இல்லை. ஆனா நரேந்திர மோடி சார், நீங்க எப்படி நீரவ் மோடியா மாறுனீங்க? நீங்க ஏன் அமைதியா இருந்துட்டீங்க? சொல்லுங்க. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. தப்பு இருந்தா நான் தூக்கு மேடையில ஏறி தூக்குல தொங்க கூட தயாரா இருக்கேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல நாம மறுபடியும் ஒன்னு சேர்ந்திருக்கோம். கேள்விகளை கேட்கிறோம். லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அதிர் ரஞ்சன் சௌத்ரி கிட்ட கேட்கலாம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். ஆப்கி அதாலத்துல ஆப்போசிஷன் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல இருக்கிற குற்றச்சாட்டுங்கிறது அவர் ரொம்பவே இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காருங்கிறது தான். அதிர் ரஞ்சன் சார், நீங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருக்கீங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பதவி அது. அந்த பதவியை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சமயம் பிரணாப் முகர்ஜி சார் இருந்தாரு. ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பொறுப்பா தாதான்னு சொல்றாங்களோ அதே அளவுக்கு நீங்க இர்ரெஸ்பான்சிபிளா பேசுறதாவும் சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அதெல்லாம் சரி. ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க நான் தயாரா இல்ல. அது எப்படி? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாத்தீங்கன்னா, நான் வந்து இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும்போது நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஓகே, ரிலாக்ஸா சொல்லுங்க. நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சார்பா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பிரதமரை நீரவ் மோடியோட கம்பேர் பண்ணீங்களாமே. நீரவுக்கு அர்த்தம் சைலன்ஸ், அமைதி, சாந்தமா இருக்கிறது. சைலன்ஸ். நானு நம்ம நாட்டோட பிரதம மந்திரிக்கு எதிரா அவரை காயப்படுத்துறதுக்காக, அவரை அவமானப்படுத்துறதுக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒட்டுமொத்த மணிப்பூர் பத்திக்கிட்டு எரியும் போது நேரா நாங்க போனேன். மணிப்பூரோட மோசமான சம்பவத்துக்கு அதை அவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. ஒட்டுமொத்த மணிப்பூரும் 2 பகுதியா பிரிஞ்சு போச்சு. வெளியே இருக்கிறவங்க, எங்கேயோ தங்கியிருக்கிறவங்க, அவங்க கீழே இறங்க முடியல, இறங்கி வர முடியல. எங்க தங்கியிருக்காங்களோ அங்கிருந்து வெளியே போக முடியல. 2 பேருடைய கைகளையும் பாத்தீங்கன்னா, ஒன்னும் இல்ல, திரும்புன பக்கம் எல்லாமே புது புது மாடர்ன் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. 2 பக்கமும். அந்த ஆயுதம் அவங்க கைக்கு எப்படி வந்துச்சு பாருங்க. ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வைங்க. அங்க ஒரு சில ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை ஓபன் பண்ணி அவங்க ஜாதியை சேர்ந்த ஆளுங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல குக்கி போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு வைங்க. அவங்க தங்களோட மொத்த ஆயுதத்தையும் எடுத்து குக்கி ஆளுங்களுக்கு கொடுத்துட்றாங்க. புரிஞ்சுதா? தன்னோட ஜாதியை காப்பாத்துறதுக்காக ஆளுக்கு ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? 2 பக்கமுமே ஆயிரக்கணக்கான ஜனங்க மொத்த ஆயுதத்தோட, அதோட சேர்த்து லட்சக்கணக்கான குண்டுகள் வச்சிருக்காங்க. இப்ப நான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம இடத்த தேடி வந்து பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட சேனை பலம் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அதை நான் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறமா அவங்கள நான் 2 பக்கமா பிரிச்சு அனுப்பி வச்சிட்டேன். பாதி பாதினா என்ன அர்த்தம்னு தெரியும்ல? 2 பேருமே பக்கத்து பக்கத்துல நின்னபடி கலந்து பேசிக்க முடியும். இவங்க நடுவுல இருப்பாங்க சேனா. அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம். இப்படி செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டு நிலவரம் அப்படி இருக்குன்னா சரின்னு சொல்லுவீங்களா? நான் இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு நானும் தள்ளி நின்று எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்த மொத்த
ஆயுதங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்க. அந்த ஆயுதங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் சேனையை அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு தான் நான் அனுப்புனேன். ஜனங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக, சகோதரத்தை உருவாக்குறதுக்காக, சாதாரணமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக எல்லா விதமான முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. எல்லா சவால்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கு. 27 லட்சம் ஜனங்க அங்க இருக்காங்க. இந்த நாடு ரொம்ப பெரியது. நமக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அப்போ நம்மளால இதை கட்டுப்படுத்த முடியாதா? 3-4 மாசம் முடிஞ்சா போச்சு. அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கிறாங்க, தட்டி பறிக்கிறாங்க, பலாத்காரம் பண்றாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை நீங்க கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, மாச்சூரியில, அதாவது மோர்குல போகும்போது இந்த சடலங்களை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அங்கிருந்து கூட சடலங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு யாரையாவது கொண்டு போய் புதைக்கணும், சில பேரை எரிக்கணும், சில பேருக்கு சமாதி கட்டணும். அதை கூட பண்ண முடியாது போல் இருக்க. ஏன் அப்படி? நான் இப்ப கேட்கிறேன், ஏன் நாம ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கோம்? நாம யாரும் ஏன் வாயை திறந்து பேசல? மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரம், மெயின்லேண்ட் இந்தியாவில் பாருங்க, இப்ப முக்கியமா டெல்லியா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், மெயின்லேண்ட்லன்னு வைங்க, இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு கலவரம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அரசு அதை சைலண்டா வேடிக்கை பார்க்க முடியுமா? அப்ப அரசாங்கம் அமைதியா கண்டுக்காம இருந்தா. சில விஷயங்களை நீங்க ரொம்ப பொறுப்போட பேசுனீங்க, நல்ல விஷயங்களையும் சொன்னீங்க. ஆனா மந்திரி சபையில நீங்க எதுவுமே சொல்லலையே. அங்க நீங்க நீரவ் மோடின்னு சொல்றீங்க. கரெக்ட் தான். ஏன் அப்படி சொன்னா? என்ன பேச விடுங்க. இப்ப நான் தான் சொல்றேன்ல, அதாவது நான் எம்பிசன் தான், ஒத்துக்கிறேன். ரொம்ப ஆவலோட நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இந்த நாட்டோட முக்கியமான பிரதான மந்திரி அவர்கள் சபை ஆரம்பிச்ச உடனே பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கவாருன்னு நினைச்சேன். சரி, அதை விடுங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்கல. சரி, ஓகே. பிரதம மந்திரி அவர்கள் அங்க மந்திரி சபைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிராக ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டியதா இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, அதை அப்படியே நான் ரிப்பீட் பண்றேன், எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். பாருங்க, சில சமயம் நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க, மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே திரௌபதியோட துகில் உரிச்சிட்டாங்க. என்ன ராஜா பார்வை இழந்த திருதராஷ்டிரரா இருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரே இருட்டா இருக்குங்கிறாரு. திரௌபதிய துகில் உரிச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல இருக்கிற திரௌபதிகளை துகில் உரிக்க தயாரா இருக்காங்க. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது அஸ்தினாபுரத்துல நடந்துச்சு, இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்திருக்கு. என்ன வித்தியாசம்? அங்க ராஜாவுக்கு பார்வை இல்ல, இங்கேயும் ராஜாவுக்கு பார்வை இல்ல போல் இருக்கு. நான் சொன்னதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க. நான் பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்களே பாருங்க, நீங்க எல்லாரும் பாருங்க. அதனாலதான் அமித்ஷா சொன்னாரு, அவமானப்படுத்தினா சகிச்சுக்க முடியாது. ஒரு நிமிஷம், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன்னா இங்க நிறைய படிச்ச ஆளுங்க தான் வந்திருக்காங்க. நீங்க கூகுள்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்க. ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு சொல்றேன். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷம் ஆயிடுச்சு, நீரவ் மோடி நம்ம நாட்டில இருந்து பேங்க்ல கொள்ளை அடிச்சிட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான். 15,000 கோடிக்கு மேல கொள்ளை அடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். உங்களோட இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அரசாங்கம் அதை தடுக்க முடியல. அவனை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்க முடியல. அவன் வெளிநாட்டுக்கு போய் கடற்கரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் நீரவ் மோடி ஓடிட்டாருன்னு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களும் இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல யாராவது ஒரு நீரவ் மோடி இருக்கலாம்ல? ஏன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க, யாராவது என்ன தப்பா கூட நினைக்கலாம். சொல்லியிருக்காங்க, அதை நான் உடைச்சு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, சரிசமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிசமம் அப்படின்னா எல்லாருமே சரிசமம், மனிதர்களின் ராஜா. மனிதர்களின் ராஜா இருக்காருல்ல, பிரஜைக்கே பிரச்சனை ஏற்படும் போது ராஜா ஏன் சும்மா இருக்காரு? அதை தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல நான் என்ன சொன்னேன்னா, நீரவ் மோடி வரவே இல்லை. ஆனா நரேந்திர மோடி சார், நீங்க எப்படி நீரவ் மோடியா மாறுனீங்க? நீங்க ஏன் அமைதியா இருந்துட்டீங்க? சொல்லுங்க. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. தப்பு இருந்தா நான் தூக்கு மேடையில ஏறி தூக்குல தொங்க கூட தயாரா இருக்கேன். ஓப்பனா தான் சொல்றேன். பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் சொல்றேன். அதாவது ரொம்ப உறுதியா சொல்றேன், வெளிப்படையா உடைச்சு தான் சொல்றேன். பிரதான மந்திரி, அதாவது நம்ம நாட்டோட பிரதான மந்திரி, அவரு ஒருவேளை நம்ம பீப்புள் செலக்ட் பண்ணல, எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் பிரதம மந்திரி ஆயிட்டாருன்னா அவர் யாருக்கு சொந்தம் இல்ல, நாட்டுக்கு தான் சொந்தம்.
நம்ம நாட்டோட ஒரு பிரதம நிமிஷம், மந்திரி ஒரு என்ன நிமிஷம். சொன்னாருன்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு ம். கிடைச்சதும் நீங்க வெள்ளத்தை சாணியா மாத்திட்டீங்கன்னு ஆஹா. சொன்னாரு. பிரதம மந்திரி சொன்ன இந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லை மீறி பேசுற ஆளு கிடையாது. வாயால சாணிய வாரி இறைக்க முடியாது. ஆனா பிரதம மந்திரிக்கு சாணி மேல எப்போல இருந்து வெறுப்பு வந்துச்சுன்னே தெரியல. சாணின்றது மாட்டுல இருந்து வருது. இது பசுமாட்டோட ராஜ்யம் தானே. பசுமாடு கங்கா அந்த ராஜ்யம் தானே. பசுமாட்டு மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சா? சாணி வந்து சாணினா ரொம்ப கேவலமா பாக்குறீங்க, பேசுறீங்க, அப்புறம் அதையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். நான் இதை மனசை திறந்து தான் சொல்றேன். இதை பாருங்க, அமெரிக்காவில் சொல்லுவாங்க, பிஃபோர் எலெக்ஷன் ஒன் மேபி. அதாவது என்ன அர்த்தம்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் எவரிபடி இஸ் அமெரிக்கன். தேர்தலுக்கு முன்னாடி யார் வேணாலும் பார்ட்டியில் இருக்கலாம். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த நாட்டோட கவர்மெண்ட் ஆயிடுறீங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன் நாம அந்த அந்த பாலிசியை நாம ஏன் இங்க யூஸ் பண்ணல சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்ன அந்த பாலிசிய பத்தி உங்களோட பழைய ஃப்ரெண்டு ஜோத்ரா சிங் நீங்க சொன்னதை சொன்னாரு. சிந்தியாஜி என்ன சொன்னாங்கன்னா, அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு தன்னுடைய நாட்டை பத்தியும் கவலை இல்ல, மணிப்பூரை பத்தியும் கவலை இல்ல, பிரதம மந்திரியோட ரெஸ்பெக்ட பத்தியும் கவலை இல்ல, பிரசிடென்ட பத்தியும் கவலை இல்ல, தன்னோட பார்ட்டியில தன்னோட இமேஜை காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைக்கிறாரு. நான் ஏதோ நினைச்சு கவலைப்படுறேன், அதை நினைச்சு அவங்க ஏன் கவலைப்படுறாங்க? ஆனா அது அவங்க எதை நினைச்சு கவலைப்படுறாங்க? அதாவது எங்களோட பார்ட்டி அவங்கள வளர்த்துருக்கு, ஆளாக்கி இருக்கு. அவங்களோட அப்பா, அவங்க முப்பாட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நான் அவங்கள சமமா தான் பாக்குறேன். அது எல்லாமே ஓகே தான், நல்ல உறவு தான் இருக்கு. ஆனா ஆனா இந்த விஷயம் அன்னைக்கு பேசுனாங்கல்ல, இப்ப நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உங்க கடமைகளை எதையுமே செய்யல. காங்கிரஸ் அதுதான் உங்களை மந்திரி ஆக்கிச்சு, தலைவர் ஆக்கிச்சு. இன்னைக்கு நான் எங்க உட்காந்துருக்கணும், அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்கணும். நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நல்ல இங்கிலீஷ் தெரியும். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தான் எல்லாரையும் அனுப்பி சொல்றது வச்சீங்கன்னு சொன்னாரு. இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். நல்ல விஷயம் தானே. அவங்க என்ன பண்ணாங்க? தன்னோட ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக, பணத்தை காப்பாத்துறதுக்காக, சொத்து பத்தை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது மோடிஜியும் அமித்ஷாவோட சார்பாகவும் சிபிஐன்ற பேர்ல மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நேரா இவங்க அவங்க பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு பணமும் இல்ல, சொத்து பத்தும் இல்ல, மண்டகணமும் இல்ல. அப்புறம் மகாராஜா ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, மோடிஜி நீரவா இருக்காரு, அமைதியா இருக்காரு, எதை பத்தியும் பேசல. ஆனா மணிப்பூர்ல 130 பேர் சாகும்போது பல நாட்களுக்கு கர்ஃபியூ போட்டிருந்த நேரத்துல, அதுவும் வன்முறை நடந்த நேரம், மன்மோகன் சிங் பிரதான் மந்திரியா இருந்தாரு, நீங்களும் காங்கிரஸ் பார்ட்டியில தான் இருந்தீங்க. இதே நீங்க மன்மோகன் சிங்கை பார்த்து எதுவுமே சொல்லவே இல்லையே, ஊமையா இருக்கீங்கன்னு. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். 10 வருஷத்துல பிரதம மந்திரி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மன்மோகன், அவரு ஏறத்தாழ 70 தடவை ஸ்பீச் கொடுத்திருக்காரு. 70 தடவை. மத்ததெல்லாம் நான் விட்டுட்டேன். 10 வருஷத்துல 70 தடவை அவர் பேசியிருக்காருல்ல. அப்படி இருந்தும் அவர் அமைதியான மன்மோகனா இருந்தாரு. ஆனா நம்மளோட ஹிந்துஸ்தான் உள்ள பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள், அவரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுவார். அது வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அது எலெக்ஷன் சம்பந்தமான விஷயமா கூட இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசுவார், திரும்ப 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 பேசுவார். ஆனா அவர் கடந்த 10 வருஷத்துல பார்லிமெண்ட்ல வெறும் 30 தடவை அவர் பல விஷயங்களை பத்தி பேசினாரு. அப்ப யாரு மௌனமா இருக்காங்க? அப்புறம் யாரு மௌனமா இல்ல? இப்ப நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் ஆன் ரெக்கார்ட்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்லிமெண்ட்ல நான் காங்கிரஸ் பார்ட்டியோட மெம்பரா இருக்கேன். அதுவும் நீங்க 2 மணி நேரம் 13 நிமிஷம் எதை பத்தி பேசிருக்கீங்கன்னா, பேசுனாங்க? இது கண்டிப்பா ரெக்கார்டு ஆயிருக்கும்ல. எதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க? அதையும் சொல்றேன். ரெக்கார்டு எதுக்கு பண்ணிருக்காங்கன்னா, பல மணி நேரம் ஏதோ பேசினாரு. ஆனா மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. மணிப்பூரை பத்தி 3 நிமிஷம் பேசிட்டு அதோட அவரு பேச்ச முடிச்சிட்டாரு. இப்ப நீங்களே கண்டுபிடிங்க, அவர் எந்த அளவுக்கு முக்கியம் ஆனா கொடுத்திருக்காரு. அவரு மணிப்பூர் பத்தி பேசும்போது நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்க. என்ன பண்றது? நாங்க 2 மணி நேரம் கத்திக்கிட்டே இருந்தோம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். மணிப்பூரை பத்தி மட்டும் பேசுங்க, மணிப்பூருக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டோம்.
எந்த கேள்விக்குமே பதில் இல்ல. ஒருவேளை மணிப்பூரை பத்தி நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லியிருந்தா, 2 மணி நேரம் உட்காருங்க அதுக்கப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருந்தா நான் அங்க உட்காந்துருப்பேன்ல. 2 மணி நேரம் நீங்க ஸ்பீச் கொடுத்தீங்க. ஸ்பீச் முடிக்கிற தருவாயில மணிப்பூரை பத்தி நீங்க 2 வார்த்தை பேசுனீங்க. அப்ப என்ன பண்றது? உட்காந்து 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 சோர்ந்து போயிட்டேன். அவங்க மந்திரிகளும் சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க விஷுவல பாருங்க, எல்லா விஷுவலும் உங்கள்கிட்ட இருக்கும். சில பேர் தூங்கிட்டாங்க, சில பேர் கொட்டாவி விட்டுட்டு இருக்காங்க. இல்ல எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டாங்க. மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவரை தன்னோட கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதை விட்டது இல்லைங்க. சோர்ந்து போய் அவங்களுக்கு தூக்கமே வந்துருச்சு. அவங்களும் பாவம் என்னதான் பண்ணுவாங்க, இப்படி இப்படி மண்டையை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க விஷுவல பாருங்க. ஆனா உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்னும் முதல் தடவை இல்ல, நீங்க பிரதம மந்திரியை அவமானப்படுத்தி பேசுறது உங்களுக்கு பழக்கமான விஷயம்னு சொன்னாங்க. அப்புறம் ராஷ்டிரிய பத்திங்கிற வார்த்தைக்கு பதிலா நீங்க ராஷ்டிரிய பத்னின்னு வேற சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா, நான் சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். நிச்சயமா சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். ஏன்னா செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மியா கிடைக்கும். ஆனா நான் சொல்றத கேளுங்க. நீரவ் மோடியை பத்தின ஒரு முடிவு வந்துருச்சுல. இங்க எல்லாரும் உட்காந்துருக்கும் போது நீரவ் மோடியை பத்தி பேசுறோம். ஒரு சில பார்ட்டி மெம்பர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துருக்காங்க. பாருங்க, நீங்க சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்னும் அப்பாவி இல்ல. இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. நீங்க இதுக்கு சொல்லுங்க. அதாவது அப்புறம் நீங்க இத கேளுங்க. நீங்க அவரை வெறும் நிரவ் மோடின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயம் வேற. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீரவ் மோடி நம்ம நாட்டோட 1000 கோடியை திருடிட்டாரு, அப்புறம் கரேபியன்ல உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நரேந்திர மோடி நீரவ் மோடி ஆயிட்டாருன்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, மணிப்பூர் கலவரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒத்துக்கிறீங்களா? இல்ல, மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதனாலதான் அவர் நீரவ் ஆயிட்டாருன்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, இந்த பேக்ரவுண்ட்ல பாக்கும்போதே தோணுது. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, இருங்க, பல விஷயம் இருக்கலாம். இப்ப நீங்களே இதை பாத்தீங்கன்னா நான் எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்னு பாருங்க. ஆனா பாருங்க, நீங்க ராஷ்டிரிய பத்னின்னு சொன்னதுக்கு அதையும் சொன்னீங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கங்க. அதாவது அங்க பார்லிமெண்ட்ல மரியாதை இல்லாம பேசினா நம்மள கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க எதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்பாங்கல்ல. திரும்ப திரும்ப பதில் சொல்ல நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா உங்களை மாதிரி இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி பேசுறோமோ அதே மாதிரி அங்கேயும் பேசிருக்கலாம்ல. இப்ப பேசுறோம்ல, இதே நிலைமை அங்க இல்லையே. பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவங்க அங்க இருந்து ஓடி வராங்க, நம்மளை நோக்கி ஓடோடி வராங்க அடிக்கிறதுக்காக. யூபியோட பெரிய பைல்வான்கள். அப்படி இருந்தும் நான் பயப்படல, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். அப்ப கூட நான் சொன்னேன், அதாவது நல்லா கேட்டுட்டு போங்க, சொல்றத நல்லா கேட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி கேட்டீங்களான்னு கேட்டேன். நரேந்தருக்கான வேலை என்ன? நான் எதுக்காக நீரவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட உங்க முன்னாடியே ஒரு சவால் விடுறேன். சத்ருர் பார்ட்டியோட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அங்க உட்காந்துருக்காங்கல்ல, இந்த பக்கம் நான் தனியா உட்காந்துருக்கேன், மத்தவங்களாம் சுத்தி உட்காந்துருக்காங்க. இங்க ஏதாவது ஒரு தப்பு நிரூபணமாச்சுன்னா நான் என்னோட அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்பிடுறேன். உங்க எல்லாரும் முன்னாடியே தான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன். நீங்க ரொம்ப நல்ல விஷயத்தை சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஓகே. நீரவ் மோடியை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்க பிரசிடென்ட் ராஷ்டிரிய பத்னின்னு வேற சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க ராஷ்டிரபதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். பாருங்க, நான் பெங்கால்ல இருக்கேன். டெல்லிக்கு வரும்போது மட்டும்தான் நான் ஹிந்தியில பேசுவேன். மேக்சிமம் ஹிந்தியில பேச முயற்சி பண்ணுவேன். ஆனா நான் ஒரு பெங்காலி. நாங்க எப்படின்னா கணவன் மனைவிய வேற மாதிரி பார்ப்போம். பெண்கள்னா பத்தினி, ஆண்கள்னா பதி, அப்படித்தான் பாக்குறோம். நான் சொல்றது சரிதானே? ராஷ்டிரபதிங்கிறது ஒரு நியூட்டா ஜெண்டர். நீங்களே ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்க மன்னிப்பு கேட்கல. நான் இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்ல, உங்களுக்கு தெரியாது. அது நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்ல விடுங்க. என்ன அதுவும் நீங்க தானே சொன்னீங்க, ஸ்ரீமதி திரௌபதி முர்மு கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, அது செஞ்சீங்களா? லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன் சார். லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வரலையே. எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க, இது மட்டும் தெரியாம போச்சு எப்படி? லெட்டர் எழுதின சும்மா இல்ல. லெட்டரை எழுதிட்டு அந்த லெட்டர்ல சிக்னேச்சர் போட்டு எல்லா மீடியா ஆளுங்களுக்கும் கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இருந்தாலும் அதை பிடிச்சி இன்னைக்கு நீங்க தொங்கிட்டு தான் இருக்கீங்க. சரி, ஓகே. இதுதான் இதைதான் நான் சொல்ல வரேன். பல விஷயங்கள் தெரியாம போகுது. நம்ம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பத்திலாம் நிறையவே பேசிட்டோம். யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போனாங்கல்ல, அவங்கள பத்தியும் நீங்க சொல்லிருக்கீங்க இவங்க எல்லாம் உருப்பட மாட்டாங்கன்னு.
கண்டிப்பா 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 ஒரு நிமிஷம் ஏன் சொன்னேன்னா அங்க நாம இந்தியாவோட ஜனங்களாலேயே அங்க போக முடியல. ஜம்மு காஷ்மீரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலேயும் இருக்கும். இங்க நம்மளோட நாட்டோட தலைவர்னு சொல்லுங்க, சாதாரண ஆளுங்களை சொல்லுங்க, யாரும் அவ்வளவு சீக்கிரம் அங்க போயிட்டு வர முடியாது. அதான் உண்மை. அங்க ஆர்டிகல் 370 அப்படியே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல எதுக்காக தடை செய்யப்பட்ட அந்த இடத்துல யூரோப்பியன் பார்லிமெண்டோட ஆளுங்களை அனுப்பி வச்சீங்க? எதுக்கு அங்க போனாங்க? அவங்கள எங்கேயுமே சுத்தி பார்க்க அனுமதிக்கல. அவங்க எல்லாருக்கும் யாரையும் மீட் பண்றதுக்கு கூட அனுமதி கொடுக்கல. டோட்டல் இன்டர்நெட்டவே முடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் மட்டும் பார்த்துருக்காங்க. அந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு அதிரடியா தங்களோட ஆர்மிய அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு அப்படியே உடனே ஒரு பிக்சரை காட்ட விரும்புனீங்க. அதுதான் தப்பு. அதனாலதான் நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு நாடகம்னு. கண்டிப்பா இல்ல, நான் எதுக்காக பெங்கால்ல சொன்னேன்னா பெங்கால்ல எதுக்காக பொதுவா இந்த சொன்னேன்னா மாதிரி ஒரு நிமிஷம் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண நான் எதுக்காக மாட்டாங்கல்ல. சொன்னேன்னா நல்லா கேட்டுக்குங்க. நான் தான் இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டு வரேன்ல, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க நல்ல ஹிந்தி கத்துக்காம அரைகுறையா நான் கத்துக்கிட்டீங்களா? ஹிந்தில வேற வேற நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல. கத்துக்க முயற்சி பண்றேன். ஹிந்தி பாஷையை ஒரே நாள்ல கத்துக்க முடியாதுல்ல. ரஜத் சார் இப்ப பாருங்க, ஹிந்தியை இந்த அளவுக்கு நீங்க நல்லா பேசுறீங்கல்ல. அப்ப கூட ஒரு சில விஷயத்தை பத்தி தெரியல. எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுக்கு தனியா ஒரு மீட்டிங் வச்சிடலாம். நீங்க அந்த அளவுக்கு ஹிந்தியில பெரிய ஞானினா நீரோட அர்த்தம் ஏன் உங்களுக்கு புரியல? ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீரோட அர்த்தம்னா இல்ல, அமைதின்னு. நீரோவுக்கு அர்த்தம் சைலன்ஸ், அமைதியா இருக்கு, அதாவது நீரோவுக்கு அர்த்தம் சாந்தமா இருக்கிறது. பாருங்க. நீரோவுக்கு அர்த்தம் இப்ப நீங்க silence. இல்ல அதுக்கு நீரவ் வேற வேற அர்த்தங்கள் கூட இல்ல இல்ல கொடுக்கலாம். இல்ல நீரவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தைக்குமே ஒரே ஒரு அர்த்தம் இருக்காது. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதுக்கு முதல் அர்த்தம் அமைதி. அவர்கிட்ட வார்த்தைகள் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளு சைலண்டாவும் இருக்கலாம், இல்ல வாயடிச்சு போயிருக்கலாம். அததான் அப்புறம் நான் சைலன்ஸ் ஆ, சொல்றேன். எல்லாம் நான் ஒண்ணுதானே. உங்களுக்கு எல்லாமே கத்து தரேன். ஹிந்தி, நான் உருது, உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து எல்லாமே. தரேன். அதான் நானே உங்களுக்கு கத்து தரேன்னு சொல்றேன்ல, அது பெரிய விஷயம் இல்ல. இங்க பாருங்க, நான் அதை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டனோ. இல்ல இல்ல இத பத்தில நாம நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். பிஜேபியோட எக்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு விஷயத்த சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அதாவது அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, இது அவருடைய பழக்கமா, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா போயிட்டாருன்னா, மணிப்பூர் விஷயத்தை பத்தி நீங்க பேசும்போது சொன்னீங்களா, குளோபல் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? ஆமா, கண்டிப்பா. பாருங்க, அது குளோபல் இஷ்யூ ஆகலனா யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல மணிப்பூர் பிரச்சனையை பத்தி எதுக்காக அங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க? நியூ ஒன் டைம்ஸ் அமெரிக்காவுல பக்கம் மணிப்பூரை பத்தின நியூஸ் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நம்ம நாட்டோட பிரதம மந்திரி யூரோப்புக்கு போகும்போது பிரான்ஸுக்கும் போனாரு. ஒரு பெரிய தாமரையை வாங்க போயிருக்காரு. பெரிய மரியாதையோட அவருக்கு அந்த தாமரையை கொடுத்தாங்க. அதே நேரத்துல நம்ம பிரதம மந்திரி யூரோப்ல இருக்கும்போது அந்த நேரத்துல யூரோப் பார்லிமெண்ட்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இது குளோபல் இஷ்யூ இல்லையா? ஏன் பேசுறாங்க? யுனைடெட் நேஷன்ஸ்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன ஏதாவது பார்ட்டி ஆபீஸா? ஒட்டுமொத்த உலகத்தோட இணைப்பு அங்கதான் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ். இப்ப சொல்லுங்க, எதுக்காக அங்க அதை பத்தி பேசினாங்க? இப்ப என்ன சொல்றது? இது பொய் நாடகம் தானே. ஜாதியை காப்பாத்த நாடகம் ஆடி இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்குவீங்க? இதை நீங்க நல்லா கத்துக்கணும். இது நம்ம நாட்டுக்கு ஆபத்தாயிடும். மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பார்ட்டியும் அங்க நின்னாகணும். அது காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், டிஎம்கே, அப்படி எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் இருக்கோ ஒட்டுமொத்த பார்ட்டி டெலிகேஷன் பிரதம மந்திரி கிட்ட கொடுத்தாகணும். நம்ம பீஸ் ரேலி மணிப்பூர்ல பண்ணலாம்ல, அதை நம்ம மணிப்பூர் வாசிகளுக்கு சொல்லலாம்ல. நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்த இந்தியாவும் உங்க கூட தான் இருக்கு. பாருங்க, நாங்க பிஜேபி வந்திருக்கோம், பாருங்க நாங்க காங்கிரஸ் வந்திருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம். மணிப்பூர் பிரச்சனைய, மணிப்பூரோட இந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு செஞ்சிருக்கணும்ல, செய்யணும்ல. அதுதானே அதற்கான தீர்வு. நீங்க சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா. கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும். இது பேசுறதுக்கு இல்ல, செஞ்சு காட்டியிருக்கணும். எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? இத ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இப்படி அமைதியாவே இருந்தா என்ன நடக்கும்? நாம என்னதான் பண்றது? நீங்க இதுல ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரீங்கன்னா, பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா பார்லிமெண்ட்டுக்கு உள்ள நம்ம பார்ட்டியோட தலைவர்களை, அது ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம், அல்லது இந்திராஜியா இருக்கலாம், அல்லது ராஜுஜியா இருக்கலாம்,
அவங்கள பத்தி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. யாராவது அப்படி செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்களா? நான் ஒன்று சொல்லவா? சோனியா காந்தி ஒரு முறை என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. வார்த்தைக்கு வார்த்தை இத்தாலி இத்தாலி இத்தாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி? இத்தாலியில் ஏதாவது அவங்களுக்கு பிசினஸ் இருக்கா? ஏன் பேசுறாங்க? நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க வாசுதேவ குடும்பகம், உலகம் முழுக்க என்னோட சொந்தம்னு சொல்றீங்க. இப்ப சொல்றீங்க கீதையோட ஸ்லோகம் வாசுதேவ குடும்பகம்னு. இது அவமானமா இல்லையா? சோனியா காந்திஜியை சொல்றாங்க, எதுக்கு இத்தாலி இத்தாலின்னு சொல்றாங்க? நம்ம சகோதரிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க புகுந்த வீட்டுக்கு போறாங்கல்ல, அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எந்த வீட்டுக்கு போறீங்களோ, அதாவது உங்க கணவர் இருக்காருல்ல, எல்லா விஷயத்துக்கும் அவரை தானே நீங்க பின்பற்றுவீங்க. அதை தானே நாம ஃபாலோ பண்றோம். அதை அவங்க ஒத்துக்கிறாங்களா? உடனே இங்கிருந்து கிளம்பிட்டாங்க சோனியா காந்திக்கு எதிராக பேசுறதுக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு இந்திராஜி இருந்தாங்க, ராஜுஜி இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களால இதை பண்ண முடியுமா? முடியுமா? தேசத்துக்கு அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? இந்திராஜி பண்ணது ஒரு பெரிய சாதனை, ராஜுஜி பண்ணதும் ஒரு பெரிய சாதனை தான். ஒரே குடும்பத்துல 3 பிரதான மந்திரி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. இப்ப அந்த குடும்பத்துல சோனியா காந்தி 2004ல் ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ராகுல் காந்திஜி ஒருவேளை ஓகேன்னு சொல்லியிருந்தா அவங்க பிரைம் மினிஸ்டரா வந்திருப்பாங்க. ஆனா டாக்டர் மன்மோகன் சிங்கை தான் உட்கார வச்சாங்க. மிகப்பெரிய இதிகாசம் இது. இதிகாசம் சாட்சி. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மெம்பர் ராகுல் காந்தி பல விஷயங்களை செஞ்சுட்டு 1 மாசத்துக்குள்ள வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. அப்புறம் இதே டெல்லியில, இப்ப போய் பாருங்க டெல்லியில, அங்க ஆயிரக்கணக்கான பங்களா இருக்கு. அங்க பிஜேபி பார்ட்டியோட தலைவர்கள் இவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எந்த ஒரு மெம்பர்ஸுமே கிடையாது. ராகுல் காந்திக்கு ஒரே 1 மாசம் அதை கூட அவங்க அனுமதிக்கல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தா அது நம்ம நாட்டுக்கு நல்லதா? நீங்களே சொல்லுங்க. இப்படி நடந்தா நல்லதா? அதை சொல்லுங்க. நீங்க கூட சொன்னீங்கல்ல, மோடியோட கல்லறையை தோண்டுவேன்னு சொன்னீங்கல்ல. பாருங்க, உடனே நான் மன்னிப்பு கேட்டேன். அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க போலீஸை என்கிட்ட அனுப்பி வச்சீங்க. போலீஸ் அசாம்ல இருந்து வந்தாங்க. டெல்லி ஏர்போர்ட்ல நான் தவறுதலா ஒரு விஷயம் சொன்னேன். என்னை பிடிக்க அசாம்ல இருந்து போலீஸ் வந்திருக்காங்க. ஆனா அந்த வார்த்தையை நான் சொன்ன அன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க. சரி வாங்க, நாங்க ஜனங்களோட கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார், பிரியங்கா காந்திஜி பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க முழுசா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில சமயம் இருக்காங்க, சில சமயம் இல்லாம போறாங்க. அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. வேணா பாருங்க, ஹிமாச்சல பிரதேசத்துல, அதாவது எலெக்ஷன் நடந்துச்சுல, பிரியங்காஜி புயல் வேகத்துல அங்க இறங்கினாங்க. ரொம்ப வேகமா இருந்தாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அப்புறம் உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, பிரியங்காஜி இன்னும் வேகமாகவும் அரசியலில் களம் இறங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ராஜ்யத்துக்காக தன்னோட சேவைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஆசைகளை, அந்த விஷயத்த நான் உங்களை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்லிடுறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஆப்கி அதாலத்தில் இடைவெளிக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட மம்தா பானர்ஜியை பத்தி நீங்க என்ன சொன்னீங்களோ, நான் அதை பத்தி எதுவுமே கேட்கல. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதாவது ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது டெலிபிராமட்டர் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தேவைப்படல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட சீனியர் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல காங்கிரஸோட சீனியர் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இவரு தன்னோட பார்ட்டிக்காக பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதிர் ரஞ்சன் ஜி, நீங்க இவ்வளவு சீனியர் தலைவரா இருக்கீங்க, காங்கிரஸ் பார்ட்டில பெரிய பொறுப்புல வேற இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சோனியா ஜி, ராகுல் ஜியும் சேர்ந்து 26 பார்ட்டிஸோட அலையன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு பட்னால முதல் மீட்டிங் அலையன்ஸ் நடந்ததோ அப்ப நீங்க சொன்னீங்க, திரிணாமுல் காங்கிரஸ் திருட்டு பசங்க பார்ட்டின்னு. அபிஷேக் பானர்ஜி இன்வெஸ்டிகேஷனுக்கு பயந்து ஓடுறாருன்னு சொன்னீங்க. பல குற்றங்களை செஞ்சிருக்காரு, அவரு ஒரு திருடன், மம்தா பானர்ஜி ஒரு திருடின்னு. ஒரு வகையில அவங்க பார்ட்டியில அலையன்ஸாவே மாறுறாங்க. ஆனா நீங்க அவங்கள போய் திருடன்றீங்க. நான் இன்னைக்கு ஒன்று தெளிவா சொல்லிடுறேன். அதாவது பாட்னாவோட விஷயம் வேற, கல்கத்தாவோட விஷயம் வேற. ஏன்னா
அந்த டைமில் நம்ம எலெக்ஷன் அப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனில் நிறையா விஷயங்கள் மாறி போயிடும். வேற என்ன, பார்ட்டியையும் பெங்காலியும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தானே. ஆனா நீங்க மம்தா பானர்ஜியை பத்தி சொல்லும்போது, மம்தா பானர்ஜி மோதியோட புரோக்கர் பாருங்க, அவங்க அப்போசிஷனை கம்மி பண்றதுக்காக மோதியோட பேரம் பேசுறாங்கன்னு பாருங்க, சொல்றீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அது என்னன்னா, ஆ, நானும் ஒரு பார்ட்டியோட தலைவராக இருக்கேன். அப்புறம் இது ஒரு இக்கட்டான நிலைமையில காம்ப்ரமைஷன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அதுக்கு பேர் தான் இந்தியா. அப்புறம் இந்தியாவோட இந்த அழகை பார்த்துட்டு மோடிஜி கொஞ்சம் பயந்துட்டாரு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அவரோட டென்ஷனை கொஞ்சம் அதிகமாக்கலாம்னு நினச்சேன். அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பிரச்சனையில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, வெஸ்ட் பெங்கால்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கும்போது பெரிய கலவரங்கள் நடந்ததுன்னு. ஆமாம், வெடிகுண்டு வீசினாங்க, பேசுனாங்க. அப்புறம் உங்க கட்சிக்காரங்களை அடிச்சிருக்காங்க, பல பேரை கொண்டிருக்காங்க, ஆமாம் வீடுகளை எரிச்சிட்டாங்க. ஆமாம். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? இல்லை, எதுவுமே சரியாகலை. இதை பாருங்க, இது எல்லாமே அந்த லோக்கல் ஆளுங்க தான் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாருங்க, குளத்துக்கும் நதிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னு சொல்லுங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குளம் மாதிரி. நம்ம நாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. குளத்தை விட நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறது நதி தான். அதனால நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். இப்போ அதை மாற்றி நான் எதையும் சொல்லலாம் சொல்ல மாட்டேன். நான் எதையுமே ஒளிவு மறைவாக பேசுறதில்ல. எனக்கு அது பிடிக்காது. உண்டு இல்லை வர்றது வரட்டுன்னு ரெண்டில் ஒன்று பேசிடுவேன். இப்போ சுச்சுவேஷன் வந்திருக்கு பாருங்க, அது நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணும். நீங்கள் காஷ்மீரை பற்றி கேளுங்க, இல்லை நாட்டை பற்றி கேளுங்க. ஆனா அது உங்க கன்வீனியன்ஸ்க்காக கேட்க முடியாது இல்ல. இல்லை பாருங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அப்படி செஞ்சால் அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? நம்ம நிலைமை என்னவாகும்? பஜாரில் நெருப்பு பற்றிக்கிச்சு, எல்லா பொருளோட இப்ப விலையும் நீங்க நெருப்பு சொல்ற மாதிரி. எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் ஆளுங்களும் தானே கேக்குறாங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க? எங்களையும் கேளுங்க. பாருங்க, நானும் இந்த நாட்டோட ஒரு சிட்டிசன் தானே. அதாவது நம்ம கிராமத்து சனங்க என்ன சொல்லுவாங்க அதையும் கேட்கணும் தானே. அரசாங்கம் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஜனங்க கேட்கக்கூடாதா? போற போக்கில் அதையும் நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க. நீங்க கான்ஃபிடன்ஸுக்கான கேள்விகளை கேட்பீங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நமக்கான பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அதிர் சார், நான் இங்க நீங்க சொன்ன வார்த்தைகளை தான் திரும்பவும் உங்களுக்கே ஞாபகப்படுத்துறேன். அட. நான் ஒன்னும் தனிப்பட்ட முறையில இதை சொல்லல. இல்ல நான் அப்படி இல்ல, சொல்லல. அது பாருங்க, பழைய நான் என்ன சொல்ல விஷயங்கள் வரேன்னா, இல்ல. இல்ல, நான் என்ன நல்லா சொல்ல கேளுங்க, வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் கண்டிப்பா பண்ணலாம். சார். அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஓப்பனா பேசி பாருங்க. எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா பத்தி பேசலாம். பேசலாம். எனக்கு என்ன ஆனா தோணுதுன்னா, நான் சொல்றது எதை சொல்லி நீங்க சிரிக்கிறீங்களோ அதுக்கு பதில் சொல்ல கண்டிப்பா விரும்பல. அப்படி இல்ல. நான் சொல்ல தயாரா இருக்கேன். எந்த பதட்டமும் இல்ல. எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நான் ஏதாவது சிரிச்சு மழுப்பி பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லுங்க, நான் அப்படி ஏதாவது சொன்னனா? பாருங்க, நீங்க ஒரு தடவை சொல்றீங்க வெஸ்ட் பெங்கால்ல வன்முறை தலைவிரிச்சு ஆடுதுன்னு, அங்க அரசியலும் வேற மாதிரி இருக்குன்னு, ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க நான் இனிமே அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்னு. ஒரு நிமிஷம். சரி, சொல்லுங்க. விதைக்கும் மாதுளை மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அதை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட மம்தா பானர்ஜியை பத்தி நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அதை பத்தி எதுவுமே கேட்கல. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா மம்தா பானர்ஜிக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட சண்டை ரொம்ப பழசா? இல்ல, சண்டையே இல்ல. 2 பேருமே 2 பார்ட்டியில இருக்கோம். ஸோ கருத்து வேறுபாடு இருக்கும்ல, அவ்வளவுதான். அவங்க அதை விரும்பல. நீங்க காங்கிரஸ் அதை இருக்கக்கூடாதுன்னு. தவிர வேற என்ன இருக்க முடியும்? சரி, உங்களோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதுல உங்க பார்ட்டி ஆளுங்களே டென்ஷன் ஆயிட்டாங்க. கண்டிப்பா. நீங்க பார்லிமெண்ட்ல என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லுவீங்களாமே. இல்ல நான் அப்படி சொல்லல. நான் சொன்னது உண்மைதான். நான் என்ன சொன்னேன்னா, யாரெல்லாம் ராகுல்ஜியை பப்புன்னு சொல்றாங்களோ அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்படிதான் சொல்லணும். நம்மளோட பிரதமர் கூட அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு. ராகுல்ஜி கூட போறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, பிரதமர் ஒவ்வொரு மாசமும் போறாங்க. ராகுல்ஜி கூட அடிக்கடி போவாரு. வித்தியாசம் என்னன்னா, பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ அங்கே டெலிபிராம்டிங் தேவைப்படுது. அதில் எல்லாமே எழுதி காட்டணும். ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதி காட்டணும். வெளியே பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. ஆனால் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அதில் என்ன எழுதிருக்கோ அப்படியே பேசுகிறாங்க. அதுதான் டெலிபிராம்டர்னு சொல்லுவாங்க.
ராகுல் காந்திஜி அவருக்கு அந்த அவசியமே இல்லை. அது ஆக்ஸ்போர்டாக இருந்தாலும் சரி, ஸ்டான்ஃபோர்டாக இருந்தாலும் சரி, அது எந்த இடமா இருந்தாலும் சரி. அதாவது ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது டெலிபிராமட்டர் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தேவைப்படலை. ராகுல்ஜி இயல்பாவே தான் விருப்பப்படி பேசுறவர். ஆனால் நம்ம நாட்டோட பிரதம மந்திரி அவருக்கு ஒரு டெலிபிராம்டிங் தேவைப்படுது. அதே மாரி ராகுல் காந்தி எதுக்கு பப்புன்னு சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தில் தான் நான் கேட்டேன். நான் என் மனசுல பட்டதை வெளிப்படையாக கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப நீங்க பப்புன்னு சொல்றீங்களா? நீங்க புரிஞ்சுக்குங்க. எதுக்காக ராகுல் காந்திஜியை பப்புன்னு சொல்லணும்? அதை தான் நான் ரொம்ப நாளா புரிய வைக்க ட்ரை பண்றேன். இருங்க. அவங்க எதுக்கு பப்புன்னு சொல்றாங்க? குறைஞ்சபட்சம் அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அப்பதானே சொல்லுவோம் அதை ஏன் நம்ம சொல்ல வேணான்னு. அது பிஜேபி ஆளுங்க தான் சொல்றாங்க. என்னோட வேலையே உங்களை கேள்வி கேட்கறது தாங்க. அப்புறம் நீங்க சைனாவை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. நீங்க எழுதிருந்தீங்க, பி கேர்ஃபுல் சைனா, இந்தியன் ஃபோர்ஸஸ் நோ ஹவு டு டிஃபீட். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னைக்கு போட்டீங்கன்னு? பார்ட்டி ஆளுங்க கூட இது நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்கல்ல. அனுஜ் சர்மாவோட ஸ்டேட்மெண்ட் இப்ப என்கிட்ட இருக்கு. இல்ல அது விஷயமே வேற. நான் என்ன சொன்னேன்னா, இதை இப்படியே விட்டு வச்சா பெரிய ஆபத்துன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அந்த சந்தர்ப்பம் அப்படி. ஆனா நீங்க அது உங்களுக்கு கஷ்டமா இல்ல? அனுஜ் சர்மா சொல்லிருக்காங்க, இல்ல நீங்க வேற மாதிரி மாத்தி பேசுறீங்கன்னு. அதாவது அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, லோக்சபா லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, சைனா ஆர் யூ? ஆமாமா, அவர் சரியா தானே சொன்னாரு. என்னோட வியூகத்தை நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? சைனா நம்மளுக்கு பெரிய தலைவலியா போயிடும், அது தீராத தலைவலி ஆயிடும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, லடாக்ல பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் சொன்னதுல என்ன தப்பு? நான் என்னோட வியூகத்தை சொன்னேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ரொம்ப ஆபத்துன்னு தோணுச்சு. சைனா நம்மளுக்கு பெரிய ஆபத்து, அதனாலதான் சொன்னேன். இப்ப லடாக்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருநச்சல்ல நம்ம நிலத்தை இடிச்சிட்டு சைனா ஒரு கிராமத்தை உருவாக்கி இருக்காது. எனக்கு அது தோணுச்சு, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அந்த ஆபத்து நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்தி மாதிரி. ரியாக்ட் பண்ண வேணாமா? நான் சொல்றேன். என்ன சொல்ல வரேனா, இது என்னுடைய இண்டிவிஜுவல் ஃபீலிங். நான் அததான் சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ கூட தனிப்பட்ட கருத்து நிறைய இருக்கு. இப்ப நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு இருந்த தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொன்னேன். அது என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன், என்னோட ப்ராப்பர்ட்டி. சைனா லடாக்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஒருநச்சல்ல 300க்கு மேல கிராமங்களை பிடிச்சிருக்காங்க. நமக்கு அது ஆபத்தா மாறிக்கிட்டு இருக்கு. சிக்கிம், ஒருநச்சல், அப்புறம் அந்த லடாக், ஒவ்வொரு இடமும் ஒருநச்சல்ல இருந்து லடாக் வரைக்கும் அந்த ஆபத்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நான் அப்படி எழுதுறேன். ஏன்னா அது பெரிய ஆபத்து, அதாவது அதிபயங்கர ஆபத்து. சொல்லுங்க, அதுல என்ன தப்பு? எங்க பார்ட்டியில யாருக்காவது தோணுச்சுன்னா, இது பார்ட்டியோட ஒப்பீனியன் இல்ல, தனி மனித கருத்துன்னு தோணுச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். இருங்க, எங்களோட பார்ட்டி லிபரல் பார்ட்டி. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வருது, எங்களோட ஆங்கிரி மேன் அமிதாப் பச்சன் ஜி மாதிரி. சோ நீங்க அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்க? தண்ணி குடிச்சிடுவேன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். கண்டிப்பா நான் முதல்ல குடிச்சிடுறேன். சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல அடுத்த கேள்விகள் வருது. ராகுல் காந்திஜி ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அற்புதமான மனுஷன், பெரிய ஞானியும் கூட. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் காங்கிரஸ் பார்ட்டியோட சீனியர் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஆப்கி அதாலத்துல அவரோட அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல காங்கிரஸோட சீனியர் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவருக்கு மறதி அதிகமா இருக்குன்னு. இந்த குற்றச்சாட்டு உங்க வீட்ல இருந்து தான் வந்திருக்கு. அன்னைக்கு உங்க பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக உங்க மனைவி துபாயில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. அது சில சமயம் அப்படிதான் மறந்து போயிடுது. வேலைகள்ல மாட்டிக்கிறேன், சில சமயம் மறந்துடுறேன். நீங்க திட்டு வாங்கினீங்கல்ல? கண்டிப்பா. சில சமயம் தான் அந்த மாதிரி. அதாவது வேலையில மும்பரமா இருக்கும்போது மறந்துடுவோம். அடிக்கடி திட்டு கிடைக்கும். உங்க வைஃப் இங்கதான் இருக்காங்க, அவங்ககிட்டயே நம்ம கேட்டு பார்க்கலாம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. அவர் சொன்னதெல்லாம் சரியான விஷயம்தான். உண்மைக்கு ஒரு பவர் இருக்கு. ஐ லைக் தட். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில சமயம் நீங்க வழியை கூட மறந்துடுவீங்களாமே, அப்புறம் உங்க வீட்டையும் மறந்துடுவீங்களாமே. இல்ல அப்படி இல்ல. சில நேரத்துல ஏதாவது சிந்தனையில போகும்போது அப்படியே ரூட்டை மாறி போயிடுவேன். டெல்லியில அந்த அளவுக்கு எனக்கு ரூட்டு தெரியாது. டெல்லியில எக்கச்சக்க ரூட்ஸ் இருக்கு.
பொதுவா டெல்லியில ரோடு அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரமா அடையாளமே தெரிய மாட்டுது. அப்படி தெரியாதப்போ யாருக்கிட்டையாவது நான் வழி கேட்பேன். இந்த வழியா போலாமான்னு நான் கேட்பேன். ஆனா அங்க அப்படியெல்லாம் நடக்காது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க எது வேணா மறந்துடுவீங்க, ஆனா ஃபுட்பால் பார்க்கறத மறக்க மாட்டீங்களாமே. ஆனா அது உண்மைதான். அப்ப வேர்ல்டு கப் பார்க்க நீங்க போறது உண்டா? போவேன். ஒரு நாள் மட்டும் போவேன். எப்பவும் இல்ல. ஒய்ஃப் ஓகே சொன்னா மட்டும்தான். ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தான் பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா கிரவுண்டில் இதிகாசம், அதுக்கு நாம சாட்சியா மாறணும்ல. ஏன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவ்வளவுதான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஊரை சுற்றி பார்க்க போக மாட்டேன். ஃபைனலுக்கு போவேன். அங்கே மட்டும் போவேன். மேட்ச் முடிஞ்சது கிளம்பி வந்துடுவேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது மறக்க முடியாத சந்தோஷம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மக்கள் சில கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, நீங்க யார உங்களோட பொலிட்டிக்கல் எதிரியா பாக்குறீங்க? மோடிஜியா இல்ல மம்தா பானர்ஜியா? சகோதரி, நான் யாரையுமே எதிரியா பார்க்கறதில்ல. பொலிட்டிக்ஸ்ல யாருமே எதிரிங்க இல்ல. எங்களுக்கு எனிமின்னு யாருமே இல்ல. அட்வர்சரியா இருப்பாங்க. அவங்க அதான் நான் கரெக்டான சொல்றேன். கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. அட்வர்சரியா இருப்பாங்க. ஆப்போசிஷன் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பகையாளியா இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்ஸ்ல யாரும் நிரந்தரமான எதிரியும் கிடையாது. அதே மாதிரி நிரந்தர நண்பனும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், நான் யாரையும் எதிரியா பார்க்கறதில்ல. மோடிஜி நம்ம நாட்டோட பிரதம மந்திரி. நான் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதை விட அதிகமாகவே கொடுக்க தயாரா இருக்கேன். நம்ம நாட்டுக்காக. மம்தா பானர்ஜி நம்ம நாட்டோட ஒரு பகுதி சிஎம். அவங்களுக்கு கூட அப்படிதான். இருந்தாலும் நான் சொல்றேன், அத்தனை ஜனங்களோட ரியாக்ஷன் எங்கெங்கேயோ பேசுறாங்க. ஆப்போசிஷன் பண்ணுமா இல்ல சப்போர்ட் பண்ணணுமான்னு அப்படி நாங்க பல ஆங்கிளில் யோசிப்போம். பர்சனல் வியூ பாயிண்ட். ஸோ எனக்கு யாரும் எதிரிங்க கிடையாது. கண்டிப்பா ஆப்போசிஷன் இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வருமா? அதாவது அதிர் ரஞ்சன் சௌத்ரியும் மம்தா பானர்ஜியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களா என்ன? அதை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த நாள் வருமா? அதான் சொன்னல, அரசியல்ல பொலிட்டிக்கல் இஸ் த ஹார்ட் ஆஃப் பாசிபிள். ஏதோ ஒன்று நடக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி லாலுஜி ராகுல்ஜியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணார்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் உங்க மேல மரியாதை வச்சிருக்காரு. நீங்க அதை பத்தி எதுவும் சொன்னதில்லையே. இல்லம்மா, அந்த மாதிரி விஷயத்த பத்தி நான் பேசுறது இல்ல. லாலு பிரசாத்தோட இல்ல காந்தி குடும்பமோ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. எதை வேணாலும் பேசலாம். ஆனா என்னால முடியாது. ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா சாப்பிடறதுக்கு போயிடுவேன். சில சமயம் அப்படி சொல்லுவாங்கல்ல, இப்படி சைட் அடிக்கிறது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, சில சமயம் கேண்டில் ஷாப் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு. பாருங்க, எதை செஞ்சாலும் ராகுல் காந்திஜிக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ராகுல் காந்திஜி ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப அற்புதமான மனுஷன். பெரிய ஞானியும் கூட. அவரோட ஒவ்வொரு அவர் பேசின நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தலைகீழா புரட்டி போட்டு ஜனங்க முன்னாடி தப்பு தப்பா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. தப்பான பிக்சர் காட்டுறாங்க. அது சரியில்லை. ஏன்னா ராகுல் காந்திஜியோட வியூகம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்திஜிய சாதாரண ஆளுங்க, அதாவது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றவங்க, அவங்க நேரடியா போய் அவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். அதை நான் உறுதியா சொல்லுவேன். பாருங்க, இதுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ராஜஸ்தான் போனாருல, அவர் அங்கேயே சொன்னாரு, நான் ராஜஸ்தான் போறேன், ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறேன்னு சொன்னாரு. சபையிலையும் அதை ஓப்பனா சொல்லிட்டாரு. டைமை கரெக்டா கீப் அப் பண்ணுவாரு. எல்லாரும் எந்திரிச்சு கிஸ் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது அன்பின் அடையாளம். அவ்வளவுதான். அதுல என்ன கெடுதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஜெண்டர் அப்படி இப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. நாம வணக்கம் சொல்றோம்ல, அதுவும் அப்படிதான். தப்பான கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பு தான். இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பார்க்கணும் பேசணும்னு சொல்றீங்கல்ல. ஆப்கி அதாலத்துல இன்னொரு கெஸ்ட் இங்க வந்திருந்தாங்க. நான் அவரை பார்க்க போனேன். ஆனா அவர் நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாருன்னு. நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்கறது பாவமான செயலா என்ன? வாயிலா ஜீவன். நம்பர் 1. நம்பர் 2 நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, டாக் டிஓஜி உல்டா பண்ணா காட். அதுக்கு பிஸ்கெட் கொடுக்கறதுல என்ன தப்புங்க? ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுல என்ன தப்பு? அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மத்தவங்க பிளேட்ல இருந்து எடுத்து போட்டதா சொன்னாங்க. நான் என்னோட வீட்டில், அதாவது என் வீட்டில் ஒரு டாக் இருந்துச்சு.
அதுக்கு வயசாயிடுச்சு. சில பேர் சொன்னாங்க அதை துரத்தி விட்டுருன்னு. நான் முடியாதுன்னு சொன்னேன். அது உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு போடுவேன். அப்படித்தானே? நான் எல்லாத்தையுமே நேசிக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. அதுவும் நீங்க டாக் லவர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம இதோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன இருக்கு? என்ன விட்டுருப்பா. please. விட்டுறவா? நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அது என்னன்னா, எனக்கு கேள்வி கேட்கறவங்கள விட்டு தள்ளுங்க. முதல் முறையா என்னோட மனைவி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாங்க ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல நம்ம ஜட்ஜ் பங்கஜ் போராவோட ஜட்ஜ்மெண்ட் என்னங்கறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல நாம இன்னைக்கு பார்க்கிறது காங்கிரஸ் பார்ட்டியோட சீனியர் லீடர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. நாம அவர்கிட்ட கேட்டோம், அவருடைய பழைய வாழ்க்கையை பத்தி கேட்டோம், பாலிடிக்ஸை பத்தி கேட்டுக்கிட்டோம், அதோட மம்தா பானர்ஜி பத்தியும் கேட்டோம். அது மட்டும் இல்லாம மோடியை பத்தி கூட நாம கேட்டோம். அவர் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தான் சொன்னாரு, கரெக்டாவும் சொன்னாரு. இப்ப ஆப்கி அதாலத்தோட நேரம் என்னன்னா, இன்றைய ஜட்ஜோட தீர்ப்பை பார்க்கிற நேரம். அதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரால் தான் அவருடைய பார்ட்டி பெங்காலில் இன்னைக்கு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கோர்ட் என்ன சொல்ல நினைக்குதுன்னா, அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு ஃபைட்டர், பிரபலமான ஒருத்தர், பார்ட்டிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்க மறுபக்கம் எதிர்கட்சிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, யுத்தம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் இவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதையும் இந்த கோர்ட் தள்ளுபடி செய்து அதிர் ரஞ்சன் சௌத்ரிய இந்த கோர்ட் விடுவிக்குது. அதோட அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கும். இனிமே பங்களாவில் பேசுங்க, பார்லிமெண்ட்ல வேண்டாம். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஏன்னா அவர் பேசும்போது தவறுதலா புரிஞ்சுக்கப்படுது. இந்த கோர்ட் அவரை எப்படி நினைச்சுக்கும் அப்படின்னா, அவர் எடுத்த முடிவுகள் இருக்குல்ல, அவருடைய ஃபியூச்சர், அவருடைய விஷயங்கள், அது எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கானது. அவரு மக்களோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நம்பிக்கையோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அதிர் ரஞ்சன் சௌத்ரி இதே மாதிரி முர்ஷிதாபாதோட ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும். அங்க ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். பார்லிமெண்ட்ல தன்னோட கடமைகளை சரிவர செய்யட்டும். இன்னைக்கு விசாரணையை நாம இதோட முடிச்சுக்கலாம். நாம அடுத்ததா புது கெஸ்டோட ஆப்கி அதாலத்துல சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. நன்றி, வணக்கம்.